எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 18ஆம் படி கருப்புசாமியை பற்றி உபாசனை பண்ணி எப்படி எடுத்து வச்சுக்கலான்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு விசேஷம் என்ன பார்த்திங்கன்னா, இருக்கிற காவல் தெய்வத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கரமான தெய்வம்னு பார்த்திங்கன்னா இவர் தான். அதே போல் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா நமக்கு சித்தி ஆயிட்டாருன்னா அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் பூஜையை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் பார்த்திங்கன்னா நேரடி காட்சி கொடுத்து கூட உங்கள்கிட்ட அவர் பேசுவார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்கு கூட வாங்கிக்கலாம். எப்படி சொல்கிறப்பன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த 18ஆம் படி கருப்புசாமி இவர். ஏன்னா எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு மயான பூஜைக்கே போகிறீங்கன்னா எடுக்க போகிறீங்க, வேறு எந்த விஷயத்துக்கு போனால் சரி, காளி எடுத்து எந்த அளவுக்கு சுத்தி பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பவரான பூஜை தான் இந்த பூஜையாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காளி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு இடத்துல மயானத்தில் உட்காந்து பூஜை பண்ணலாம், எது பண்ணலாம், அந்த அளவுக்கு பவரானது தான் இந்த 18ஆம் படி கருப்புசாமி அவரோட இது தான். நீங்கள் தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறான்னு நினச்சாலும் போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவரை நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அசைவ படல் போட்டே ஆகணும். வச்சு இப்போ நான் பண்ணக்கூடாது இவரோட இதில். என்னால் மாமிசம் செய்ய முடியாது, கோழி அறுக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஜையை நீங்கள் எடுக்க வேண்டாம். அசைவம் கொடுத்து பண்ண முடியும், என்னால் சமைச்சு வச்சு அந்த 18ஆம் படி கருப்புசாமிக்கு என்னால் படையல் போட முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த பூஜையை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவ உடல் போட்டே ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 48 நாள் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும். 48 நாள் பூஜையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, மது மாமிசம் பெண்கள் இது போன்ற எந்த ஒரு தப்பான விஷயமும் நீங்கள் இதில் செய்யக்கூடாது. கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணவே கூடாது. அவ்வளோ சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த நீங்கள் பூஜையை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ண முடிஞ்சால் மட்டும் எடுத்து பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. நீங்கள் கருப்புசாமி எப்படி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கூட துணையாக நிற்கிறாரோ அந்த அளவுக்கு அதிபயங்கரமான கோவக்காரரும் அவர். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நீங்கள் தான் வணங்குவீங்க, மந்திரம் சொல்லுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் தப்புன்னு தெரிஞ்சுதான் அவர் கண்டிப்பாக அதுக்குரிய தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த மாதிரியான தெய்வம் தான் இந்த 18ஆம் படி கருப்புசாமி அவர். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சித்தி எடுத்து வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு அஷ்டகர்மங்கள் வேலை வருது, நீங்கள் படையல் போட்டு எல்லாமே பண்ணி அவருக்கு ஒரு ஏற்று எல்லாமே பண்ணிங்கன்னா அவர் கண்டிப்பாக போய் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். ஆனால் செஞ்சுட்டு திரும்ப உங்களுக்கு அதுக்கான பதிலடி கொடுப்பார். ஒரு பணங்காசுக்கு நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு கெட்ட வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவர் பிரச்சனையை கொடுப்பார். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, கருப்புசாமி பார்த்திங்கன்னா தர்ம தேவதை, தர்மத்துக்கே பார்த்திங்கன்னா அவர் பேர் போனவர் 18ஆம் படி கருப்புசாமி ஐயா. அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா அவரை வச்சு ஒரு கெட்ட வேலை செய்யும் போது அந்த படையலுக்கு அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு போய் செஞ்சுட்டு அடுத்த நிமிஷமே அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப அதுக்குரிய அடி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்காக எக்காரணத்தை கொண்டு நீங்கள் இப்போ கருப்புசாமி பூஜை எடுக்கிறீங்களா, கெட்ட விஷயத்தை எதுனா செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எடுக்காதீங்க. கெட்ட விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கானது நிறைய தேவதைகள்லாம் இருக்குது. குரலி இருக்குது, ஜின்னு இருக்குது, குட்டிச்சாத்தான இருக்குது, மோகினி இருக்குது, இந்த மாதிரி நிறைய தேவதைகள் இருக்குது. நீங்கள் அவங்கள வச்சு என்ன வேணால் பண்ணிக்கோங்க. 18ஆம் படி கருப்புசாமி ஐயா வச்சு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. அருள்வாக்கு நல்லாவே வரும். இவரை வச்சு நீங்கள் பண்ணணுன்னா அருள்வாக்கு வரும். பேய் பிசாசு இது பண்ணலாம். நீங்கள் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் சரி செஞ்சு கொடுக்க முடியும். உங்களை நம்பி வரவங்களுக்கு ஒரு வீட்டில் உட்காந்து நீங்கள் அவரை நினச்சிட்டு ஒரு படையலை போட்டு அவருக்குரிய மூல மந்திரத்தை சொன்னீங்கன்னா அங்கே இருக்க கெட்ட தூயத்தி எல்லாமே ஓடி போயிடும். அந்த அளவுக்கு பவரான மந்திரம் தான் இந்த மந்திரம். ஒரு 108 தடவை பார்த்தீங்கன்னா உச்சாரணம் பண்ணாவே போதும். அங்கே சுற்றி என்ன கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி அந்த இடத்த விட்டு விலகி போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை நீங்கள் கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவரை வச்சு நீங்கள் கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பதில் அடி உங்களுக்கு நல்லாவே கொடுப்பார். அவர் கொடுக்காமலாம் இருக்க மாட்டார், நல்லாவே கொடுப்பார் அவர் உங்களுக்கு.
அதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து இந்த பூஜையை நீங்கள் எடுக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரத்தில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து எனக்கு ஒருத்தன் கெடுதல் நினைக்கிறான், அவனை நம்ம வந்து அழிச்சே தீரணும்னு நினச்சி வந்து பண்ணுவாங்க. அப்படி நினைக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டு இந்த கருப்புசாமி ஐயா பூஜையை எடுக்கவே எடுக்காதீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தெய்வங்கள் நிறையவே இருக்குது, அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இவரை எடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக கண்ணியமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சுத்தபத்தமாக கண்ணியமாக தான் இருந்தாகணும். பணங்காசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் எது பண்ணிடாதீங்க. வேறு எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டோ கெட்ட விஷயத்துக்கு பண்ணி நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் பூஜை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்திரமும் கொடுத்துருக்கேன், மந்திரமும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் இருக்கிற எந்திரத்தை வரைஞ்சி நீங்களே பண்ணாலும் சரி, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்தில் வந்து சர்வதேவதா வசியமை கண்டிப்பாக வச்சாகணும். அப்படி வச்சா மட்டும்தான் இதில் வேலை பார்க்கும். இல்லை நான் சும்மா எந்திரம் வரைஞ்சிட்டு மந்திரம் மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலசம் ஏற்றி அப்படியெல்லாம் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கணும். இவருக்கு படையல் முறைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய படையலாக இருக்கணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற முதல் நாளும் 48 நாளும் பார்த்தீங்கன்னா பூஜை இதில் படையல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பலி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். கோழி அறுத்து பார்த்தீங்கன்னா அந்த எந்திரம் வரைஞ்சி வச்சுருப்பீங்களா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 சொட்டு ரத்தத்தை வந்து அந்த எந்திரத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லை எனக்கு வீட்டில் இட வசதி இல்லை, என்னால் கோழி அறுக்க முடியாது, அந்த அளவுக்கு இது இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட காலில் இருக்கிற வந்து குத்தி அதில் இருக்கிற ஒரு 3 சொட்டு ரத்தத்தை எடுத்து மட்டும் நீங்கள் எந்திரத்தில் வந்து வச்சுட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். படையல் பார்த்தீங்கன்னா அவுள், பொரிக்கடலை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம். உங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா கறி கண்டிப்பாக சமைச்சு வச்சுருக்கணும். நீங்கள் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோழியை நீங்கள் அறுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழியை வந்து அறுத்து நீங்கள் வந்து அந்த கோழியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கறி சாப்பாடு மாதிரி படையல் நீங்கள் போட்டுறணும். படையல் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டி, சுருட்டு எல்லாமே நீங்கள் அந்த படையலில் வைக்கிற மாதிரி இருக்கும். பத்தி, சூடம், சாம்பிராணி எல்லாமே வச்சு இது பண்ணோம். அப்படியே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த புகை மூட்டத்தில் அப்படி வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட படையலில் அந்த அந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல புகை மூட்டத்தோடு இருக்கணும். அப்படி தான் நீங்கள் வச்சு பண்ணணும். அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த புகை மூட்டை மட்டுமே அந்த இடத்துல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்கட்டு, திசைக்கட்டை எதுக்குமே தேவையில்லை. இதுக்கு வந்து என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை எடுத்து நம்ம படிக்கிறோன்னா அந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல்கட்டு, திசைக்கட்டு நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. தேவதைகளை எடுத்து படிக்கும் போது மட்டும்தான் நம்ம உடல்கட்டு, திசைக்கட்டு போடுற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல தேவதைகளை எடுக்கும்போது தேவையில்லை, கெட்ட தேவதைகள் நம்ம எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல்கட்டு, திசைக்கட்டு கண்டிப்பாக போட்டாகணும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல்கட்டெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் கடைசி நாள் மட்டும் பலி கொடுத்து படையல் போடுற மாதிரி இருக்கும். மற்ற இடப்பட்ட நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கறி சமைச்சு வச்சு பிராண்டி, சுருட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது எப்போவுமே இருக்கணும். டெய்லி வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு நைட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மயானத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். வைக்கும் போது 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மந்திரத்தை சொல்லிட்டு ஐயா உமக்காக தான் வச்சுருக்கேன் இதுக்குங்கன்னு சொல்லி நீங்கள் வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை என்னால் மயானத்துலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கரை பக்கத்துலேயோ இல்லை குளத்துக்கரை பக்கத்துலேயோ வச்சுட்டு அவருக்குரியான மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 48 நாள் இந்த மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவர் சித்தி ஆகிடுவார். இவர் சித்தி ஆயிட்டாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னா உங்களை சுற்றி ஒரு மாதிரி சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சலங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலுசு சவுண்டு கிடையாது, அவர் போட்டிருக்க காலில் இருக்க ஒரு சலங்க சவுண்டு இருக்குல்ல அது கேட்கும் உங்களுக்கு அந்த பூஜை டைமில். அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுந்து ஓடிடாதீங்க, தைரியமாக உட்காந்து பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெய்வம், நம்மளை வந்து காக்கிற தெய்வம் அவர். கண்டிப்பாக வந்து உங்களை வந்து எதுவுமே பண்ண மாட்டார் அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுருட்டு வாடை ரொம்ப அடிக்கும், பிராண்டி வாடை ரொம்ப அடிக்கும். அந்த ரூமுக்குள்ளேயே அந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா பயந்துடாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஐயா என் பூஜையை ஏற்றுட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லி அவரை இது பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வணங்க தான் செய்யணுமே தவிர ஐயோ என்னோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, என்னோ ஸ்மெல் வருதுன்னு எழுந்து மட்டும் ஓடிடாதீங்க.
சில டைமில் பார்த்தீங்கன்னா அவர் நேரடி தரிசனம் கூட கொடுப்பாரு. அந்த மாதிரி நேரடி தரிசனம் கொடுக்குறவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் அவர்கிட்ட வாக்கு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வாக்கெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு துணையாக தான் இருப்பார். இது வந்து பூஜை பார்த்தீங்கன்னா இவரோட பூஜை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 48 நாள் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சித்தியாகி அவர் வருவார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எந்திரம் இதெல்லாம் பண்ணிவிட்டு கிழக்கு முகமாக விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் வடக்கு முகமாக வச்சு சொல்ல ஆரம்பிங்க. நாங்கள் சொன்ன பூஜை படைகளெல்லாம் போட்டுட்டு நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐயா வந்து உங்கள் முன்னாடி வந்து எல்லாம் நல்லதுமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. வேட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு கலர் வேட்டி தான் சொல்கிறோம் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். கட்டிட்டு அதுக்குரிய மந்திரத்தை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். மாலைன்னு பார்த்தீங்கன்னா உத்திராட்சி மாலை வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா என்னால் படிக மாலை இருக்குதுன்னா படிக மாலை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பூஜையை. 1008 உரு போடணும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 108 உருவாச்சு போடணும். 1008 போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படையில் எதுவுமே சாப்பிடாம மயானத்துலேயோ இல்லை ஆத்தங்கரையிலோ இல்லை குளத்தக்கரையிலையோ நீங்கள் வச்சுடுங்க. இப்போ இந்த பூஜையெல்லாம் நீங்கள் 48 நாள் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஒரு அஷ்டகர்மத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குரிய யந்திரத்தை வரைஞ்சி அது கீழே வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும். மோகனம் பண்ண, ஆகர்ஷணம் பண்ண, விஷயம் பண்ணணுமோ என்ன விஷயம் பண்ணுறோமோ அதுக்குரிய யந்திரத்தை வரைஞ்சி அது கீழே இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்கன்னா அதை பண்ணிவிட்டு வந்துட்டு மயானத்தில் போய் பொறுக்கிறீங்கன்னா ஒரு 21 நாள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூலி விலையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு மயானத்தில் பொதிக்கிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா 11 நாளுக்குள்ளே 21 நாளுக்குள்ளே கண்டிப்பாக இந்த வேலை முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு கெட்ட வேலைகள் மட்டும் செஞ்சிடாதீங்க. கருப்பு சாமியை வச்சு நான் வந்து இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பு சாமி ஐயா அதை வந்து வாசனை பண்ணுறது பற்றி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா சங்கிலி கருப்பன் ஐயாவோடது நான் கொடுக்கல. அதுக்கு தனியாக எந்திரம் இருக்குது, மந்திரம் இருக்குது, அது வேறு. ஆனால் நான் இப்போ முழுக்க கொடுத்துருக்கிறது வந்து இது 18ஆம் படி கருப்பு சாமி ஐயா அது மட்டும்தான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். 18ஆம் படி கருப்பு சாமி ஐயா பூஜை எடுத்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பூஜை ரூமில் வச்சு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் தனியான அறையில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு தெற்க பார்த்து உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணிடக்கூடாது. வடக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் தெற்க பார்த்து உட்காந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க பூஜையை மட்டுமே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக விளக்கு ஏற்றிட்டு வடக்கு முகமாக பார்த்து தான் உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். கருப்பு கலர் ஆடை அணிஞ்சு தான் உட்காந்துணும் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தெற்கு முகமாக உட்காந்து பூஜை பண்ணும்போது அதுக்கு பூஜை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா இந்த குட்டிச்சாத்தான், குரளி, பெரிய தேவதைகள் எப்படி பார்த்திங்கன்னா இந்த தூமாவதி பூஜை இந்த மாதிரி பூஜை தான் வந்து பார்த்திங்கன்னா தெற்க பார்த்து உட்காந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பூஜை உண்டு. நம்ம திசையை மாற்றி உட்காந்து பூஜை பண்ணோன்னா அது வேறு மாதிரி முறைகளில் போய் முடியும். திசையை பார்த்து நம்ம உட்காந்து பூஜை பண்ணோன்னா அதுவே நமக்கே வேறு மாதிரி வந்து முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக உட்காந்து வடக்கு முகமாக பார்த்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். கருப்பு கலர் ஆடை அணிஞ்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வேணும், நீங்களே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் எங்ககிட்ட கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். மேற்கொண்டு எதனா வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்கள். நன்றி, வணக்கம்.